ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள். அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார். ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள், நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன், 2 கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை, யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு தான் அவருடைய உண்மையான சுயரூபம். அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான வார்த்தைகள், மிக மிக அவதூறான வார்த்தைகள். இதுவரையில் ஜி.கே. மணி அவருடைய தோற்றத்திற்கு, அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர்மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அவசியமானது. ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளிலும் இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை, ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. இன்னொரு செய்தி, இன்று செய்தித்தாட்களில் ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பொது அறிவிப்பு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ், இதுதான் தலைப்பு. எல்லா செய்தித்தாட்களிலும் இது விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய தீர்ப்புகள், அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடுவோம். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ், இந்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸு, என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை. இது வழக்கறிஞர் நோட்டீஸா, அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா, அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா? எதுவும் இல்லை. இந்த நோட்டீஸில் டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சி எங்களுக்கு உறுதியாகி இருக்கிறது, சின்னம் கொடி ஆகியவற்றை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை இன்றைக்கு ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வினோதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே எடுத்து பாருங்கள், 2 நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு நாளிதழ்களில் இதை மாதிரி ஒரு நோட்டீஸு, இன்னொரு நாளிதழ்களில் இன்னொரு விதமான நோட்டீஸு. இந்த 2க்குமே ஏராளமான முரண்பாடுகள். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பிரச்சனைக்கு 2 டைப் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து, அது 2 விதமான கருத்துக்கள், 2 விதமான பிரேயர், 2 விதமான தன்மை. இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முதல் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் தான். பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் ஏற்பட்டதற்கு முழுமுதற் காரணமே ஜி.கே. மணிதான். திமுக கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்திருப்பதாக அன்புமணி தரப்பிலிருந்து பாலு பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.